தவாஃபு சை செய்யக்கூடிய நேரத்துல அதுல ஓத வேண்டிய திக்ருகள் என்பதாக ரொம்ப எளிமையான திக்ருகள் சஹியான ஹதீஸ்கள்ல கிடைக்குது. அதுல பாத்தீங்கன்னா தவாஃப் நம்ம 7 சுற்று சுற்றுவோம். ஒவ்வொரு சுற்றினுடைய தொடக்கத்திலும் கூட அல்லாஹு அக்பர் என்பதாக நாம் ஒரு தடவை சொல்ல வேண்டும். சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு கையை மட்டும் உயர்த்தணும், வலது கையை தொழுகைக்கு உயர்த்தக்கூடிய அதே மெத்தேடுல அந்த அளவுக்கு மட்டும் உயர்த்தும். அதோட கூடுதலா உயர்த்ததுங்கிறது தேவையில்லை. ஒவ்வொரு சுற்றினுடைய தொடக்கத்திலும் ஒரு தடவை உயர்த்தணும், ஒரு தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சொல்லணும். முதல் சுற்றினுடைய தொடக்கத்தில் மட்டும் பிஸ்மில்லா என்ற வார்த்தையும் கூட சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த ருக்குன யமானி ஹஜருல் அஸ்வத் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மட்டும் நாம பிரத்யேக துவாவை பார்க்கிறோம். அது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனா வகினா அதாபன்னார். இந்த அளவுக்கு தான் ஹதீஸ்ல வருது. இதை திரும்ப திரும்ப ஓதிக்கணும் இந்த இடைப்பட்ட இடத்துல 7 சுற்றிலும். இதை தவிர பாக்கி உள்ள இடங்களில் 7 சுற்றிலையுமே நமக்கு தெரிஞ்ச துவாக்கள் அரபிலையோ தமிழ்லையோ அல்லது நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள் துவாக்கள் சலவாத்துகள் ஓதிக்கொள்ளாமே தவிர பிரத்யேகிச்சு ஒவ்வொரு சுற்றுக்கும் பிரத்யேக துவாங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஹதீஸ்ல வராதது. 7 சுற்று முடிச்சதுக்கு அப்புறம் 2 ரக்காத்து நம்ம தொழுகும். அதுல தொழுகிறதுக்கு முன்னாடி ஒரு திக்ர் உண்டு. வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முசல்லா அப்படிங்கிறத ஒரு தடவை மட்டும் ஓதிட்டு 2 ரக்காத் தொழுவோம். தொழுதுக்கு அப்புறம் நம்ம சஃபா மருவாக்கு போவோம் சை செய்யறதுக்காண்டி. அங்கேயும் 7 சுற்று, ஒவ்வொரு சுற்றுனுடைய தொடக்கத்திலும் பிரத்யேக துவா உண்டு. அங்க கையை நம்ம இப்படி வச்சுக்கணும், உள்ளங்கை வானத்தை பார்த்து வச்சுக்கிட்டு தான் இந்த திக்ருகளை சொல்லணும். அல்லாஹு அக்பர் என்பதாக ஒரு வார்த்தையை நம்ம 9 தடவை சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீத்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை ஒரு 3 முறை சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹ் அன்ஜஸ வஅதஹ் வனஸர அப்தஹ் வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்பதை 3 முறை சொல்ல வேண்டும். துஆ செய்ய வேண்டும். இதை ஒவ்வொரு சுற்றினுடைய தொடக்கத்திலும் சொல்லணும். முதல் சுற்றினுடைய தொடக்கத்தில் மட்டும் கூடுதலான ஒரு திக்ர் வரும். அது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் அப்படிங்கிறது ஒரு தடவையும், அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி குர்ஆன்ல முதல்ல சஃபா என்ற வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே நானும் என்னுடைய இந்த சாயை சஃபாவிலிருந்தே தொடங்குகின்றேன் என்பதையும் முதல் தடவை மட்டும் சொன்னா போதும். இதை தவிர 7 சுற்றிலையுமே நமக்கு தெரிஞ்ச துவாக்கள் அரபிலையோ தமிழ்லையோ அல்லது நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள் துவாக்கள் சலவாத்துகள் ஓதிக்கொள்ளாமே தவிர பிரத்யேகிச்சு ஒவ்வொரு சுற்றுக்கும் பிரத்யேக துவாங்கிறதெல்லாம் கிடையாது. எளிமையான திக்ரை நாம் மனனம் செய்து ஓதுவோம்.